இன்னைக்கு உங்க துணையோட பேச உங்களுக்கு நேரம் இல்லைன்னா நாளைக்கு அவங்க வேற ஒருத்தர்கிட்ட பேசும்போது மூளையில உட்காந்து அழாதீங்க. ஏன்னா நீங்க விடுற கேப்ப நிரப்ப வெளியே 1000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நிலைமை எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு தெரியுமா? இப்பெல்லாம் ஒரு ஜோடி வெளியே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு போனாலே கண்டிப்பா அவ புருஷனா இருக்க மாட்டான்னு சொல்ற காலத்துல இருக்கோம் நாம. இத கேட்டா எல்லாரும் சொல்ற ஒரே பதில், கொஞ்சம் பிஸி, டைமே இல்ல. என்னப்பா பெரிய பிஸி? ரீல்ஸ் பார்க்க நேரம் இருக்கு, ஆனா கூட வாழ்றவங்க முகத்தை பார்த்து பேச நேரம் இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க, சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்கறது லவ் இல்ல, அது கடமை. எப்போ நீங்க மனசு விட்டு பேசுறத நிறுத்துறீங்களோ அப்பவே நீங்க புருஷன் பொண்டாட்டி இல்ல, வெறும் ரூம்மேட்ஸ் தான். இன்னைக்கு வீட்டுல அந்த டிவியை ஆஃப் பண்ணுங்க, போனை தூக்கி போடுங்க, வெறும் 15 நிமிஷம் கண்ணை பார்த்து உனக்கு என்ன கவலை, இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு கேட்டு பாருங்க. அந்த 15 நிமிஷம் தான் திணறிக்கிட்டு இருக்க உங்க உறவுக்கான ஆக்சிஜன். கடைசியா எப்போ நீங்க மனசை விட்டு பேசுனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு உங்க துணையோட பேச உங்களுக்கு நேரம் இல்லைன்னா நாளைக்கு அவங்க வேற ஒருத்தர்கிட்ட பேசும்போது மூளையில உட்காந்து அழாதீங்க. ஏன்னா நீங்க விடுற கேப்ப நிரப்ப வெளியே 1000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நிலைமை எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு தெரியுமா? இப்பெல்லாம் ஒரு ஜோடி வெளியே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு போனாலே கண்டிப்பா அவ புருஷனா இருக்க மாட்டான்னு சொல்ற காலத்துல இருக்கோம் நாம. இத கேட்டா எல்லாரும் சொல்ற ஒரே பதில், கொஞ்சம் பிஸி, டைமே இல்ல. என்னப்பா பெரிய பிஸி? ரீல்ஸ் பார்க்க நேரம் இருக்கு, ஆனா கூட வாழ்றவங்க முகத்தை பார்த்து பேச நேரம் இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க, சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்கறது லவ் இல்ல, அது கடமை. எப்போ நீங்க மனசு விட்டு பேசுறத நிறுத்துறீங்களோ அப்பவே நீங்க புருஷன் பொண்டாட்டி இல்ல, வெறும் ரூம்மேட்ஸ் தான். இன்னைக்கு வீட்டுல அந்த டிவியை ஆஃப் பண்ணுங்க, போனை தூக்கி போடுங்க, வெறும் 15 நிமிஷம் கண்ணை பார்த்து உனக்கு என்ன கவலை, இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு கேட்டு பாருங்க. அந்த 15 நிமிஷம் தான் திணறிக்கிட்டு இருக்க உங்க உறவுக்கான ஆக்சிஜன். கடைசியா எப்போ நீங்க மனசை விட்டு பேசுனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.